ஹலோ கைஸ், குட் மார்னிங். வெல்கம் டு டுடேஸ் vlog. என்னடா இன்றைக்கி நான் மட்டும் தனியாக வந்து vlog எடுக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலி இப்போ தான் டைம் வந்து 6:20 ஆகுது. விக்கி இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவனை வந்து 7 இல்லைனா 7:30 தான் எழுப்பணும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாஷ் பண்ண வந்திருக்கேன் மாடிக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரெஸ் வாஷ் பண்ணுற ஏரியா. ஐ மீன் இது மாடி, இங்கே தான் நாங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணுவோம். Few moments later. ஹலோ காய்ஸ், ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சு. ஸோ இப்போ தான் நான் ஏன்ச்சேன். லக்கி இப்போ தான் வந்து எழுப்பி விட்டா போய் ரெஃப்ரெஷ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் போகிறோம். ஸோ ஒரே நிமிஷம் நான் கலோரிஸ் எல்லாமே செட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் காலைல வாக்கிங் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ கலோரிஸ் குறையுது அப்படியே. இது பார்த்தீங்கன்னா இப்போ 0 கலோரிஸ் இருக்குது. 16 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். 0.01 கிலோமீட்டர்ஸ், அதாவது 10 மீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ 16 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். 16 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும்ன்றது இது நம்ம இப்போ வாட்ச் கட்டிட்டு சும்மா இப்போ அலைஞ்சதுனால 16 ஸ்டெப்ஸ் காட்டுது. ஸோ இப்போ உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். பார்ப்போம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நடக்கிறோம். லக்கி ஏவா நீ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நடக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்க? நான் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ். எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணலான்னு வச்சிருக்கு? ஒரு 150 கேலரிஸ். சரி, ஓகே கைஸ். என்னோட கலோரிஸ் வந்து அரௌண்ட் ஒரு 180 கலோரிஸ். 2 கிலோமீட்டர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணுறோமா. கைஸ், நம்ம வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச் ரோடுக்கிட்ட வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் ஒரே நிமிஷம் காட்டுறேன். தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல்லாக ட்ரீஸ் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா காமாக தான் இருக்கும். இங்கே ஒரு கோயில் இருக்குது, விநாயகர் கோயில். அதுக்கு அங்கேயுமே இப்போ 2 டேஸ் முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ நல்ல காமான பிளேஸ் இது ஆக்சுவலாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நேரமாக வாக் பண்ணி ஒரு வழியாக நம்ம பாலவாக்கம் பீச் ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் நாங்கள் வர்றப்பயே நல்லா மழை தூரிட்டு இருந்தது. அதான் சரி நின்றுடும் அப்படின்றத நினச்சி வந்தோம். அதே மாதிரி நின்றுடுச்சு. இதுதான் பாலவாக்கம் பீச்சு. இங்கே வந்திருக்கீங்களான்னு தெரியல, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நல்ல பீச் தான். இங்கே ஃபுல்லாக ஃபேமிலிஸில் இருந்து எல்லோரும் வருவாங்க. இந்த சைடில் ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்கும். நைட் டைம்ஸில் கொஞ்சம் கிராண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இதோ அவங்க சுற்றிட்டுருக்கா பாருங்க ஒருத்தவ. இதுக்கு இது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் நடந்திருப்போம். 1 கிலோமீட்டர் தான், அதுக்கே நாக்கு தள்ளுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்க போகிறாங்களாம். நான் 2 சொல்லல, நான் 1.5 தான் சொல்றேன். திரும்ப வாங்க வாழைக்கு நம்ம நடைப்பயணத்தை தொடருவோம். அதான் ஆக்டர் சித்தத்தோட வீடு. நானும் ரொம்ப நாளாக அவரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் இப்போ வரையும் அவரை பார்க்க முடியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அவரை பார்த்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். கைஸ், ஒரு வழியாக வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு உங்க போயிட்டு வர்றதுக்கு. உங்களுக்கு அப்படியே இருங்க எவ்வளோ கலோரிஸ் அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்றத காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 140 கலோரிஸ் குறைஞ்சிருக்கு. 3752 கிலோமீட்டர், ஐ மீன் ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். 2.85 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கோம் நம்ம. பாருங்க ஃபுல்லாக ஒரு டயர்டில் உட்காந்துருக்காங்க மேடம். கால் வலிக்குதா உங்களுக்கு? 150 கலோரிஸ் தான் நீ குறைப்பேன்னு சொல்லியிருந்த. 10 கலோரிஸ் கம்மியாயிருக்கு. நம்ம வாக்கிங் முடிச்சு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. வாங்க லக்கி என்ன பண்ணுறான்றத போய் பார்ப்போம். லக்கி என்ன பண்ணுறீங்க? இங்கே பாரு, கேடு 2 கேடு. இதை வச்சு நம்ம கீர்த்தியை வெறுப்பேற்றணும். கீர்த்தி பேரை வச்சு சரி வந்து அந்த டப்பா கிரீன் சில்லி எடுத்து கொடுத்துருப்பாங்க. கிரீன் சில்லியா? வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. லக்கி ஆஃபீஸ் போகலாமா? போலாம். இல்லை தெரியல.
லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு. ஆக்சுவலாக இப்போ தான் நாங்கள் ஆஃபீஸ் ரீச் ஆனோம். ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் பெருசாக எதுவும் வீடியோ எடுக்க முடியல. Few moments later. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் டைம் இது. நம்ம லஞ்ச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்கி காட்டுவா. மோர். இதுதான் எங்கள் லஞ்சு. ஆக்சுவலாக ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸாக இதை நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம், லஞ்சாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா டயட்டில் இருக்கோம் நாங்கள், உடம்பு குறைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில். ஆஃப்டர்நூன் ரைஸ் எதுவுமே கிடையாது, ஒன்லி ஜூஸ் மட்டும்தான். Much later. என்ன லக்கி பண்ணுற? சப்பாத்தி விக்கி வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் ராகி இது சப்பாத்தி காமான்னு பார்ப்பேன். ம் மறைஞ்சிருச்சு. என்ன இது இப்படி வச்சிட்டு இருக்க? உருட்டி தானே செய்வாங்க. கையில் கொஞ்சம் ஏதோ மாவு பேசுனுங்கிற. இது பாரு, நான் இங்க எடுத்துட்டு பண்ணா இப்படி வந்து சப்பாத்தி. இதோ பாரு, உருட்ட முடியல. உருட்டலாம். சப்பாத்தியா? என்ன களிமண் மாதிரி இருக்கு. சப்பாத்தி மாவா இது? சப்பாத்தி மாவு இல்ல. ம் ராகி பிடிக்குமே. ஓ, ராகி மாவா? எனக்கு அதுல சப்பாத்தி செய்யலாம்னு நினைச்சு. ஓ, அதுக்கு அழகா அதிலே செஞ்சுட்டு போயிடலாம்ல. சரி, டயட் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு பாக்குறேன். One eternity later.